கிருத்திகை வரலாறு. இந்த கிருத்திகை நாளை தவறவிட்டால் முருகன் அருள் குறையும் என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? 99% பக்தர்களுக்கு தெரியாத இந்த உண்மையை இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். இறுதி வரை பாருங்கள். முக்கியமான விஷயம் இறுதியில் இருக்கிறது. கிருத்திகை என்பது என்ன? ஒரு சாதாரண நட்சத்திரம் இல்லை. அது முருகன் பிறந்த நாள். அது தைரியம், வெற்றி தரும் நாள். கிருத்திகை என்பது 27 நட்சத்திரங்களில் ஒன்று. இந்த நட்சத்திரம் வரும் நாள் முருகபெருமானுக்கே உரிய நாள் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் வரும் கிருத்திகை நாளில் முருகன் கோவில்கள் எல்லாம் விசேஷமாக இருக்கும். ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் 3 உலகங்களை மடக்கி ஆட்சி செய்தான். தேவர்கள் சக்தி இழந்தார்கள், அமைதி இழந்தார்கள். அவனை அழிக்க யாராலும் முடியவில்லை. அதனால் தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறினார்கள். தேவர்கள் வேதனையை கேட்ட சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்தார். அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிவந்தன. அந்த தீப்பொறிகளின் சக்தி மிகவும் அதிகம், பூமியில் தாங்க முடியாத சக்தி. அந்த தீப்பொறிகள் அக்னி மற்றும் வாயு பாதுகாப்பாக கங்கை நதியில் சேர்த்தார்கள். கங்கையின் குளிர்ச்சியால் அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளின் ஒவ்வொரு மூச்சும் தெய்வீக சக்தி கொண்டது. 6 குழந்தைகளை கார்த்திகை நட்சத்திர பெண்கள் பார்த்தார்கள். அவர்கள் 6 பேரும் சகோதரிகள், தாயைப் போல அன்பு கொண்டவர்கள். அந்த குழந்தைகளை அன்போடு வளர்த்தார்கள். அதனால்தான் இந்த நட்சத்திரத்திற்கு கிருத்திகை என்று பெயர் வந்தது. பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக இணைத்தார். அதனால் முருகன் 6 முகன், 6 முகங்கள், ஒரே உடல். அந்த குழந்தையே முருகன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் முருகன் வேலாயுதம் ஏந்தி சூரபத்மனை எதிர்த்து போரிட்டார். அந்த போரில் தீமை அடைந்தது, தர்மம் வென்றது. அதனால்தான் முருகன் வெற்றியின் கடவுள் என்று கூறப்படுகிறார். கிருத்திகை நாளில் முருகனை வழிபட்டு தீபம் ஏற்றினார். ஓம் சரவணபவ என்று கூறினால் பயம் நீங்கும், துணிவு வரும், வேலை கல்வியில் முன்னேற்றம் வரும். கிருத்திகை என்பது ஒரு நாள் மட்டுமில்லை, அது முருகன் அருள் கிடைக்கும் நாள், வாழ்க்கை மாறும் நாள். நன்றி, வணக்கம்.